ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு நம்ம சமைக்க போகிற ரெசிபி என்னன்னா, சேப்பக்கிழங்கை வச்சு ஒரு காரசாரமான ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த குழம்பு நீங்கள் சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கூட ஒரு வத்தலோ அப்பளமோ வச்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா, என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. வாங்க இப்போ குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழம்புக்கு முதல்ல கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே நான் 350லேருந்து 400 கிராம் கிழங்கு எடுத்திருக்கேன். கிழங்கு வந்து 1க்கு 2 வாட்டி நல்லா கழுவி எடுத்துட்டு நீங்கள் பாத்திரத்தில் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. சேப்பக்கிழங்கு வேக மினிமம் 7லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். சேப்பக்கிழங்கு நீங்கள் குக்கரில் போட்டு வேக வைக்காதீங்க, ஏன்னா சில சமயம் வந்து ரொம்ப குழஞ்சு வந்துடும். அப்படி குழைய வேக வச்சுட்டோம்னா நம்மளுக்கு குழம்பு வந்து ரொம்ப பிசு பிசுப்புன்னு இருக்கும். அதனால இந்த மாதிரி ஓப்பன் பாத்திரத்திலேயே வந்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 7லேருந்து 10 நிமிஷம் வேக விட்டதில் சேப்பக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஆற விட்டு தோலை உரிச்சிட்டு நீட்டு வாக்குலையோ இல்லை ரவுண்டாவோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிக்கலாம். குழம்பு செய்ய ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக அதோடைய கலர் சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா அது நல்லா வதங்கி வந்துடும். 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கி விட்டதில் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா சாஃப்டாகி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. நம்ம கரண்டியை வச்சு தக்காளியை மசிச்சா இந்த அளவுக்கு மசிஞ்சு வரணும். இப்போ இதில் ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய ஸ்பூன் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி நல்ல கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாய் பொடி இல்லைன்னா 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விடலாம். அப்படி கொதிக்க விடும் போது பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். பாருங்கள், பச்சை வாசனை போய் எண்ணெய்லாம் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்சிருக்க சேப்பக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. கிழங்கு சேர்த்து அந்த மசாலாவோட ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிழங்கு வந்து நம்ம பக்குவமாக வேக வச்சு எடுத்துருக்கனால நம்ம இப்போவே சேர்த்துக்கிறோம். ஒருவேளை நீங்கள் கிழங்கு வந்து ரொம்ப குழைய வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா குழம்பெல்லாம் கூட்டி நல்லா கொதிச்சு வந்த பிறகு நீங்கள் கிழங்கை சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்க்கறதுனால கிழங்கு வந்து குழம்புல கரையாமல் இருக்கும். கிழங்கும் மசாலாவும் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி 2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. குழம்பு இப்போவே ரொம்ப திக்காக இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் அந்த திக்னஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை சேர்த்து நல்லா ஒன்று சேர கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. அப்பப்போ மூடியை திறந்து கிளறி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் மூடி போட்டு குழம்பை நல்லா கொதிக்க விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஒரு கலரி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நாக்குக்கு நல்ல டேஸ்டான காரசாரமான ஒரு சேப்பக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.